யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் திரும்பவும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷப்படுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம செய்திகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது என்பதை நாங்கள் கேட்பதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா ஜீவனை பேசும்படியாக, ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக அப்பா, ஜீவனுடைய நிறைவை எங்கள் வாழ்க்கையில் முழுமைப்படுத்தி கொள்ளும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்குற இந்த இன்விடேஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவையான எல்லா ஞானமும் அறிவும் ஆலோசனையும் புத்தியும் எல்லா விதமான வெளிப்பாடுகளும் பரத்திலிருந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரத்திலிருந்து உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் வேற எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்களோட நீங்கள் பேசுங்க, எங்களோட நீங்கள் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்த காரியங்களை நாங்கள் சரியாக இருதயத்தில் பதிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அபியாசப்படுத்தும்படியாக இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த நேரத்தில் கூட உடன்படிக்கை என்ற காரியத்தை பற்றி இந்த நாளில் நம்ம பேச கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடன்படிக்கைனா என்ன. ஆண்டவர் நம்மளோடு செய்திருக்கிற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். அப்போது இந்த முதல் இந்த உடன்படிக்கை யாரோட செய்தார்? நோவாவோட செய்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை அழைத்து ஒரு உடன்படிக்கை செய்து ஒப்பந்தம் பண்ணார். நீ வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணிக்கொள், நீயும் உன்னோட ஆண் மக்களும், அப்போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றது ஒரு கவர்னண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தாவீதோட உடன்படிக்கை செய்தார். ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய சந்ததியை, அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து அந்த வழியாக இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பு வரைக்கும் அப்படியே அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருந்தார். ஸோ அப்போது அந்த உடன்படிக்கையின் தேவன் எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு கவர்னன்ட். நோவாக் சொன்னார்ல, நான் இனி இந்த ஜலப்பிரயாத்தில் பூமியை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு வானவில்ல வரும்போதெல்லாம் அதை நான் நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணத்தை நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா இது நீ எப்படி எந்த அளவுக்கு இதுக்கு நீ ஒபே பண்ணுறியோ நான் உன்னை பிளெஸ்ஸிங் உனக்கு அந்த மாதிரி நான் உன்னை பிளெஸ் பண்ணுவேன் அப்படின்னு இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த நியாயப்பிரமாணம் சிலுவையில் அரங்கேற்றம் ஆன பிறகு அதுக்கப்புறம் அவர் நமக்கு கொடுத்தது தான் ஒரு புதிய உடன்படிக்கை. ஸோ இந்த நியூ கவர்னன்ட் என்ற ஒரு காரியத்தை, இந்த டேர்மை, இந்த பிப்ளிக்கல் வேர்டை கொஞ்ச நாளாக நம்ம அதிகமாக கேட்டே இருக்கோம் இல்லைங்களா? முன்னாடிலாம் அதிகமாக இதுக்கு நம்ம பற்றி பேசுனதில்லை, நிறைய கேட்டதில்லை. ஒருவேளை கேட்டாலுமே இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி யாரோ ஃபியூ பீப்புளுக்கு தான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை, இந்த நியூ கவர்னண்ட்டை எப்படி நமக்கு எதன் மூலமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போது விருத்த சேதனம் என்ற ஒரு விஷயம் இருந்து அதன் வழியாக பிளஸ் பண்ணார். இன்றைக்கும் நம்மளுடைய சகோதரர்கள் அதை செய்து கொண்டு இந்த வழியாக தான் பிளெஸ்ஸிங் இருக்குது அப்படின்ட்டு யூத குலத்தில் அந்த ஒரு ஃபாலோ பண்ணுறதும் முஸ்லிம்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நான் இந்த ஒரு மதமாக சொல்லலை, ஒரு நம்பிக்கையின் ஒரு வழிபாடாக இருக்கிற ஒரு காரியத்தை இந்த சுன்னத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் தாண்டி அதை உடன்படிக்கை கொடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதையும் தாண்டி என்ன பண்ணுறாராம், ஒரு நியூ கவர்னண்ட்டை அவரே கிரியேட் பண்ணியிருக்கிறார், சரிங்களா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கிறேன். எரேமியாவில் 31:31 வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணுவேன். எப்படி? புது உடன்படிக்கை பண்ணுவேன். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கடைபிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஸோ இந்த பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. அப்புறம் எப்படியா? ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகனாய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி
அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் நமக்கு ஹீரோவா இருந்தோம். அதை வந்து இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அதை அவமாக்கி போட்டுட்டாங்க, அதை வந்து அபத்தமாக்கிட்டாங்க. அதற்கு அந்த கவனத்தில் அவங்களால நின்று அவங்க வந்து தேவன் எதிர்பார்த்த காரியத்தை செய்யாமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. ஸோ நியாயப்பிரமாணம் என்ற அந்த பலகை, அந்த கற்பலகை வந்து அந்த 10 கட்டளை வந்து இப்போ எங்கே வந்துருச்சுதுன்னா உள்ளத்திலே வைத்து. எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி. இருதயம் என்ற பலகையில் இப்போ என்ன பண்ணுறாரு அப்பா, நமக்கு ஹார்ட்டில் அவருடைய இருதய துடிப்பாக இருக்கிற அவருடைய நீட் என்னன்றதை நம்ம ஹார்ட்டில் எழுதுறாராம். இது எவ்வளோ உறவு சார்ந்த ஒரு தகப்பனுடைய அழைப்பு பாருங்க. எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அவர் இப்போ இப்போ நம்ம ஹார்ட்டில் அந்த பலகையில் அவர் எழுதுறாராம். அப்போது இந்த எழுத்து வந்து எப்படி இருக்குன்னா, பலகையில் புக்கில் இல்லாமல் நம்ம ஹார்ட்டில் மனசாட்சிக்குள்ளே எழுதப்பட்டதாக இருக்குதான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லீடிங்கில் நம்ம வாழும்போது அவர் என்ன சொல்கிறாராம், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க, இது முழு எல்லாருக்குமே கொடுக்க போகிற இது புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமக்கு வந்துட்டு அழைத்து ஒரு மனுஷனாக தெரிந்து கொண்டு அவருக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்து அதை நீ ஃபாலோ பண்ணு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லதெல்லாம் போய் இப்போது அவருடைய சொந்த குமாரனையே அனுப்பி அந்த குமாரன் மூலயமா மொத்த மனுக்குலத்துக்கும் அவர்களை வந்து இந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ளே இணைத்து கொண்டார். முன்னாடி எப்படி இருந்தோம், உள்ளதான் இருந்தோம், ஆனால் அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் அது வெளியே போயிட்டோம். போனவங்களை இப்போ என்ன பண்ணுறாராம், நயங்காட்டி ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு இப்படி தரேன், இப்படி செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை பாதுகாக்கிறேன், நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நான் உன்னை இப்படி உயர்த்துவேன், எப்படி சொன்னாலும் இஸ்ரேல் ஜனம் என்ன அதை வந்து அது மீறுதல் போக இவங்க இவ்வளோதான், இவங்களால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சரி இப்போ நம்ம பையனே நம்ம அனுப்புவோன்னு சொல்லி அது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு பிளான் பண்ணி இப்போ குமாரன் உலகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாராம், விழுந்து போன மனுக்குலத்தை திரும்பவும் அந்த திருத்துவ குடும்பத்தில் வந்து இணைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பின் மிகுதி எப்படி வந்ததுன்னா இந்த புதிய உடன்படிக்கையினால வந்தது. சரி, இதுக்குண்டான ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ அன்னைக்கு அதுதான் லாஸ்ட் சப்பர். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, டேபிளில் ஃபார்ம் பண்ணி இதை வந்து என்ன சொல்கிறாரு, இது எடுத்து அவர் அந்த அப்பத்தை எடுத்து உடச்சி இது வந்து என்ன கொடுக்குறாரு, ஆசீர்வத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை எடுத்து வாங்கி புசிங்க, இது என்னுடைய சரீரமாக இருக்குது. பின்னாடி என்ன பண்ணுறாராம், அந்த வைனை கொடுத்து அந்த திராட்சை ரசத்தை கொடுத்து, இது வந்து என்னுடைய என்ன இருக்கான், ரத்தமாக இருக்குது, அது ப்ராஃபிட்டிக்காக சொல்கிறாரு, இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பானம் பண்ணுங்கள், இதை பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குது. இந்த புதிய உடன்படிக்கை இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்றார். இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதை புசியுங்க, இதுதான் புதிய உடன்படிக்கை, இதை குடிங்க, இது என்னோட ரத்தம், நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இப்போது அந்த உடன்படிக்கையை நிலைநிறுத்த போகிறேன்றார். அவ்வளோதான். ஸோ இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் நீங்கள்லாம் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு வந்தாதான் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அப்போ தான் நீங்கள் இதில் பங்கு பெறணும் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நினைவு கூறும்படி
இது உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற என் பிளட்டாக இருக்குது, இதை நீங்கள் பருகுங்க, அப்போது இது உங்களை கிளென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட முக்கியமான பின்னாடி ஒரு லைன் சொல்கிறாரு, இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில், நெக்ஸ்ட் பிதாவின் ராஜ்யம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு முன்னாடி பிதாவின் ராஜ்யம் அங்கே இல்லை, ராஜ்யம் வருவதாகன்ற ஒரு ப்ரேயராக இருந்தது, அந்த நிறைவேற்றும்படியாக தான் பிதாவின் ராஜ்யத்தை அவர் நிறைவேற்றி இந்த சிலுவையில் இதை முடிச்சு கொடுக்குறாரு பிதா கிட்ட, அந்த நாள் வரைக்கும் நான் பானம் பண்ணுகிறதில்ல என்று சொல்கிறார். ஸோ அப்படின்னா நீங்கள் இப்போ நினைக்கலாம், அப்போ இது வரைக்கும் பிதாவுடைய ராஜ்யம் வரலன்னா அவர் பாதம் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்னு. நல்லா பாருங்கள், அவங்க வந்துட்டு எம்மாவூருக்கு போகிற வழியில் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு நடந்த ஒரு சினாரியோவை சொல்கிறேன். அப்போ சீஷர்கள்லாம் ஒரு இடத்துல பந்தி இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து போயிட்டு அவர் கூட போய் சேர்ந்து போய் நடக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து, உயிர் தந்த இயேசு கிறிஸ்துன்னு தெரியல சீஷர்களுக்கு, கூடவே போகிறாரு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பானம் பண்ணும்போது அது அவரோட ஸ்டைலில் அவர் பிட்டு அந்த கொடுக்குறாரு, அவரும் சேர்ந்து அதை குடிக்கிறாங்க. அப்போது அவங்க கண்கள் திறக்கப்படுது. அப்போது கொழுந்து விட்டு எரியவில்லையா உங்கள் இருதயம்னு கேட்குறார். ஸோ அப்போது திரும்பவும் அவர் உயிர் தெழுந்து எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பானம் பண்ணிட்டார். அப்போ அந்த இடத்துல யாருடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு அர்த்தம்? எஸ், பிதாவின் ராஜ்யம் அப்போ அங்கே வந்திருக்குன்னு அர்த்தன்றதை அவர் நான் அது வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, அவர் பிரெட்டில் பார்ட்டேக் பண்ணுறார். சரி, இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும். ஸோ இந்த உடன்படிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், இதுக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது, மார்க் அதே வசனம் வரும் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு அதே விஷயத்தை திரும்பி சொல்கிறார். இது ஒத்த வேத வாக்கியம், இந்த கான்டெக்ஸ்டில் மார்க் எழுதின விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், அநேகருக்காக சிந்தப்படுகிற அவருடைய ரத்தம், அநேகருக்காக உடைக்கப்படுகிற அவருடைய சரீரம், இதை நாம் புசிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கைக்கு உள்ளே இருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்கும் நமக்கு வருகிறதா இருக்கிறது. வெரி சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோதான். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி அவரே என்ன பண்ணுறாராம், அந்த சாபமாயிட்டு ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்கும் புறஜாதியாக இருக்கிற நமக்கும் வரணுன்றதுக்காக அவர் அப்படி ஆயிட்டு அந்த பிளெஸ்ஸிங் ஆப்ரஹாமிக் கவர்னண்ட்டில் இருக்கிற பிளெஸ்ஸிங்லாம் நமக்கு வரும்படி அவர் அப்படி ஆனார். ஸோ இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை நமக்கு பிரேக் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, இந்த கம்யூனியனுக்குள்ளே வரும்போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி நான் உங்களுக்கு சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறேன், இட் இஸ் ஃபினிஷ்டு, நான் எப்போ என்ன சொன்னனோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் நினைவு கூறும்படி இதை நம்ம செய்யணும் அப்படின்றார். ஓகே, சூப்பர், இவ்வளோ தானே, இதையே செய்யும் போது நமக்கே இப்போ இன்னும் இவ்வளோ வியாதி வருது, இவ்வளோ தரித்திரம் இருக்குது, இவ்வளோ பலவீனப்பட்டு போகிறோம், இவ்வளோ குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்குது. கரெக்டு. ஸோ இதை நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்கார் என்பதை அந்த முழு லெவல் ஆஃப் அன்வெயிலிங் நமக்கு தெரியாததுனால நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோமா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ இதை எப்படி நான் இதை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னா, ஏதோ பெரிய லைனாக ப்ரேயர்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் பாவி இதெல்லாம் அப்படி இல்லை. அப்பாவுடைய அந்த ரத்தத்தோட வேல்யூ என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை, அவர் அந்த ஃபினிஷ்ட் ஒர்க் என்னது என்பதை நான் என்னுடைய அறிவில், என்னுடைய புத்தியில் நான் அதை தெரிந்து கொண்டு அதை நான் அக்செப்ட் பண்ணி அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, இந்த புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால உண்டாயிருக்கிற உடன்படிக்கை, அதை நான் அனுசரிக்க வேண்டும். அப்போதான் நமக்கு என்ன ஆகும்னா, அதற்கு பின்னாடி இருக்கிற லைஃபு நம்மளுடைய பாடியில், நம்மளுடைய ஸ்பிரிட்டில் எல்லா பகுதியிலும் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு பாருங்களேன், ஒரு விசுவாசமாக வளரணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டுருவாங்க, சரிங்களா? தப்பு சொல்ல, ஆனாலும் அது நம்மளை தேவனோட சேர முடியாமல் நம்மளே தடுத்துக்கிறோன்னு நான் சொல்கிறேன். அப்பா சுவிசேஷத்தையும் அப்பாவோடைய அன்பையும் அவர் நம்ம கொடுக்குற இன்விடேஷனையும் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கிறாரு. அவர் ரொம்ப, நீ வா நம்ம பேசலாம்,
உனக்கு என்ன மனசுல வேதனை இருக்கா, நீ என்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட தெரியப்படுத்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஹீல் பண்றேன், நான் புரிஞ்சிருக்கேன். இல்ல அந்த காலத்துல என்னோட ட்ராமா இப்படி இருந்தது, என்னோட வேதனை இப்படி இருந்தது, என்னோட ஃபெயிலியர்ஸ் இப்படி இருந்தது, என் தலைகுனிவுகள் இப்படி இருந்தது நம்ம அவருக்கு சொல்லும் பொழுது, அதையே நம்ம அப்பா கிட்ட போயிட்டு அந்த நேரத்துல நீங்க என் கூட என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அப்பா சொல்வாரு, நானும் உன்னோட சேர்ந்து எப்படி வேதனை அவர் நமக்கு காண்பிப்பார். ஸோ அவர் வந்து நம்ம துக்கம் படும்போது அவர் ஒன்றும் சிரிச்சுக்கிட்டு நல்லா வேணும், நல்லா வாங்கு அப்படின்னு சொல்ற தகப்பன் அல்ல. தகப்பனுடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம எவ்வளோ பிளஸ்டு, நம்ம அப்பா நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மேல ஒரு நாள் கூட அவர் கோவமா இருந்ததில்ல, நம்ம மேல நினைவாக இருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் வந்து வெறுமையாக்கிட்டாராம். எனக்கு வந்துட்டு பரலோகத்திலே எதுவுமே வேணாம்ப்பா, என் பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவராம். அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாராம் பாருங்க. சரி, அப்படி இருக்குல்ல, அப்போ எதுக்கு திரும்பவும் நான் என்னை வந்து இதுக்குள்ள, இந்த வேதனைக்குள்ள, என்னை அவமானத்துக்குள்ள, இந்த பலவீனத்துக்குள்ள வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம தெரியாம சில பக்க கதவுகளை, பேக் டோர்ஸை திறந்து விட்டதுனால தான். அப்பாவை நேசிக்கிறோம், உடன்படிக்க தெரியுது, அப்போ இப்படி தெரியலன்றது ஒரு 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 டீம் இருக்கிறாங்க சரிங்களா. இன்னும் நியாயப்பிரமாணத்திலே இருந்து, நியாயப்பிரமாணம் முதல்ல புறஜாதியருக்கு கொடுக்கப்படலைங்க. அப்படியே அது பட்டதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை, அது செயலிழந்து போயிடுச்சு, அது பழசாயிடுச்சு. புதுசாக இருக்கிற புதிய ரத்தத்தினால உண்டாயிருக்கிற உடன்படிக்கையை அவர் அந்த பெரிய கேட்டை விசாலமாக இருக்கிறத உண்டாக்கி இதுக்குள்ளே நம்ம வாங்கன்னு சொல்கிறார். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமையே நம்ம வாயின் வார்த்தையில் அவ்வளோதான், இனிமேல் நான் எங்கே பிழைக்க போகிறேன், அவ்வளோதான், எல்லாருக்கும் அப்படிதான் நான் அப்படின்னு நம்மளே ஏதோ ஒரு தவறான விஷயத்துக்கு நம்ம வந்து இணைச்சு கொள்கிறோம். தேவன் அனுமதிக்காத, பரலோக ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்காத காரியங்களுக்கு நம்ம ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கை நம்ம செஞ்சுக்கிறோம். எப்படி? அறியாமையினால, புத்தியின்மையினால. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போறாங்க. எதுல? பலவீனத்துல, தரித்திரத்துல, அசமாதானமான காரியங்கள்ல. இதுல நம்ம ஏதோ ஒரு ட்ராப்குள்ள நாமளே இன்வைட் பண்ணிக்கிறோம். ஏன்? சத்ரு சொல்ற ஒரு பொய்ய நம்புறதுனால. நான் இதுக்கு தகுதியானவன் இல்லப்பா, நான் இதுக்கு வந்து பாத்திரவான் கிடையாது, ஐ எம் நாட் வேர்தி அப்படின்னு ஆண்டவர் உன்னை வேர்தி ஆக்கிட்டாரு. உன்னை வந்துட்டு நீ வந்து உன்னை என்ன சொல்றாரு, பலவான் அப்படின்றாரு. ஐயோ எனக்கெல்லாம் பலன் இல்லைப்பா, நான்லாம் படிக்கல அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். ஸோ அவர் சொல்ல ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணாம, சத்ரு சொல்ற நீ எல்லாம் தகுதியா, நீ எல்லாம் போய் முன்னாடி உட்கார முடியுமா, நீ எல்லாம் ஜெயிக்க முடியுமா, நீ எல்லாம் ரேங்க் வாங்க முடியுமா, நீ எல்லாம் வந்துட்டு கோப்பையை வின் பண்ண முடியுமா, உனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, உனக்கெல்லாம் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமா, உனக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குமா, இப்படின்னு உங்களை குழப்பி ஸோ காட் நம்ம மேலே என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவர் நம்மளை எப்படி இன்வைட் பண்ணுறாரு, எதுக்குள்ளே நம்மளை பார்ட்டேக்கர்ஸாக வச்சுருக்கிறாரு, எந்த லெவல்லேருந்து உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும்ன்ற ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஆக்சஸ் நமக்கு கொடுத்துருக்கிறாரு என்பதை அப்படியே மறந்துட்டு, நீ இன்னும் பாவி தான், நீ வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்கிற லாக்கியே தகுதியே இல்லாதவ, உனக்கு வந்துட்டு யூ ஆர் நாட் வேர்தி அட் ஆல், யூ ஆர் இன்கேப்பபிள், யூ ஆர் நாட் குட் இனஃப், நீ இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து உனக்கு அப்படின்னு நாமளே நம்மளை மட்டப்படுத்தி, நம்மளை ஓரங்கட்டி, நம்மளை கார்னர் பண்ணி அப்படின்றது அது எங்கேருந்து வந்ததுன்னா வெளியேருந்து வந்த ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நிறைய பேரோட ஃபேமிலிஸில் கூட முதல்ல அந்த குழந்தையாக நம்ம வளர டைமில் சில்ட்ரனாக இருக்கும்போது, அதெல்லாம் உனக்கு தெரியாது, அதெல்லாம் உனக்கு வராது, தூரப்போ அப்படின்னு யாருன்னா சொன்னால் நம்ம மனசில் அது பதிஞ்சிரும். ஓ இதுக்கெல்லாம் நமக்கு வராது போல், நமக்கு மேக்ஸ் வராது போல், நமக்கு சயின்ஸ் வராது போல், நமக்கு ஆண்டரோட ஆசீர்வாதம்லாம் நமக்கு இல்லை போல், அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் போல், நம்ம வந்துட்டு ஆண்டர் நம்மளை நேசிக்கல போல் அப்படின்னு நம்மளே நம்ம தரக்குறைவாக யோசிக்கிறது நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படிப்பட்ட பேக் டோர்ஸ் அலோவ் பண்ணுறோம். ஓகே எனக்கு ஆமாம் வயசாயிட்டா இப்படிலாம் வியாதி வரும், சிக்கானா இப்படி தான் நடக்கும், நான் இந்த மாதிரி சாப்பிட்டதுனால எனக்கு இப்படி வரும், நான் அந்த மாதிரி தவறான விஷயங்களையும் நம்புறதுனால. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்.
இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்களேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். லைஃப் பிழைப்ப சொல்றாரு. நீ வந்து சும்மா ஏனோ தட்டு தடுமாறி வந்து வாழ மாட்டல்ல, நீ வாழ்ந்து சுகித்திருப்ப அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த லைஃப்ன்ற மேட்ரை வந்துட்டு நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற ஃபுட்டு, டேப்லெட்ஸு, கூட இருக்கிற சப்ளிமெண்ட்ஸு, இது எல்லாத்துலேயும் எடுப்போமே தவிர, தேவனுடைய வார்த்தை வேர்டில் லைஃப் இருக்கு. வேர்டை படிக்க படிக்க அந்த புதிய ரெவலேஷனில் என்னென்ன நான் தெரிஞ்சிக்க அந்த வேர்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லைஃப் வந்து என் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ நான் வார்த்தையை படிக்கிறேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன். வார்த்தை விசுவாசிக்கும் போது இது என் லைஃப்பில் செயல்படுது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து அதை இம்ப்ளை பண்ணுறேன். ஆனால் இதை விட்டுட்டு சரி நம்ம பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் எந்த டிகிரி ஆஃப் லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ்க்கு நம்ம ஹார்ட்டில் வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது செயல்படுறது தான் இருக்கிறது. இது வந்து மாற்ற முடியாத உண்மை. இதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அப்போது கிருபாசன தண்டையில் தைரியமாக போய் சேர்கிற ஸ்லாக்கியம் வந்து இந்த புதிய உடன்படிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், தரித்திரத்தோட, கடனோட, இல்லை குறைவோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சுருக்கேன். என்னன்ட்டு, எனக்கு இவ்வளோ தாங்க வரும் சம்பளம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளம் தான் என்னுடைய வரவு என்றத ஒரு தப்பான ஒரு பொய்யை நம்பின்னு உட்காந்துருக்கோம். சம்பளம் வந்து நமக்கு வரவு தான், இல்லை நான் சொல்ல, அதுதான் என் வரவு கிடையாது. கர்த்தர் இஸ் மை வரவு, காட் இஸ் மை சோர்ஸ். அவர் மூலியமாக தான் எனக்கு பிளெஸ்ஸிங் வருது, அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, அவர் தான் என்னை போஷிக்கிறாரு. ஸோ அப்போ இந்த சம்பளம் இல்லைங்களா, இந்த சம்பளத்தின் வழியாக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போது சம்பளம் வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 50,000 வச்சுக்கோங்க. இந்த 50,000 தான் என்னோட சம்பளம்னா இதையே நான் விசுவாசிச்சுன்னு உட்காந்து இருப்பேன். அப்பாவை நம்ப மாட்டேன். அப்பா உங்களுக்கு வந்துட்டு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுவோம். சரி, சிலருக்கு 5,000 தான் சம்பளம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஐயோ எனக்கு 5,000 தாங்க சம்பளம், நானே வந்து ஒடுக்கி என்னை குறுக்கி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய சிந்தையை குறுக்கிடுறோம். அது எதில் வருது, தரித்திரத்தின் சிந்தை. அது ஒரு விசாலமான சிந்தை எப்படி வரும்னா, அது 5 லட்சமோ 50,000மோ 5,000மோ அதெல்லாம் மேட்ரு இல்லை. அப்பா செய்ய சொல்லியிருக்கிறார், அப்பா என்னை இந்த இடத்துல அழைச்சிருக்கிறாரு, அவர் தான் என்னை போஷிக்கிறாரு, அவர் தான் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, உடுத்து வைக்கிறாரு. சாலமோன் முதலாம் அது சொன்னார் பாருங்க, மத்தேயு 6ல் வரும். ஏங்கப்பா கவலைப்படுற, அந்த காட்டு புஷ்பெல்லாம் பாரு, அந்த கலர்ஸ்லாம் கூட பாரு, பார்த்து பார்த்து நான் உடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பூக்குது, நாளைக்கு வந்து என்ன ஆகுது, அது ட்ரையாக காஞ்சி போயிடுது. அவங்களுக்கே நான் வந்து அதுங்களுக்கே நான் இப்படி பண்ணுறப்போ, என் சாயல்ல என் ரூபத்தில் உன்னை என்னை போலவே பார்த்து பார்த்து நான் சிருஷ்டித்திருக்கேன்னா, அப்போ நீ வந்துட்டு இன்னைக்கு மனுஷன் கொடுக்குற சம்பளம் தான் உன்னோட சோர்ஸ், நீ நம்புவியா அப்படின்னு அப்பா நம்மளை பார்த்து கேட்குறார். ஸோ நம்மளோட சிந்தை எப்படி இருக்கணும்னா விசலமாகணும். எதுக்கு, கடவுள் என்ன மேலே என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அந்த உடன்படிக்கை எதை கொடுத்து பண்ணியிருக்காரு, அவருடைய பிளட்டு, அவருடைய பாடி, அதை பிரேக் பண்ணி இதை நீ சாப்பிடு, எனக்குள்ள நீ இருக்கிற, உனக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த யூனியன்லேருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது, நீ ஏன் நினச்சாலும் அதை பிரிஞ்சிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, உங்கள் பிளட்டில் ஒரு A1 பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, அப்போது இன்னொரு A1 பாசிட்டிவ் பிளட் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த பிளட்டுக்குண்டா இருக்கிற எல்லா காரியமும் இந்த பிளட்டுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகி இப்போ பிளட்டோட ஹீமோகுளோபின் லெவல் ஏறுது, சரிங்களா, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பிளட்டு, அப்போ பிளட்டு குறைவாக இருக்குங்க, போய் ஏற்றிக்கோங்கன்றாங்க. அதுக்கே அப்படின்னா ஆண்டவரோட பிளட்டை நமக்குள்ளே ஏற்றிருக்காருங்க, அவருடைய சரீரத்தை நமக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போது அப்பாவுடைய பிளட்டில் என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான் என் பிளட்டில் இருக்கும், அதுதான் என் ஜீன், அதுதான் எனக்குள்ள அவருடைய பிளட் காம்போசிஷன். இன்னைக்கு இந்த பிளட் ரிப்போர்ட்டில் என்ன வருதோ அது கிடையாது அப்படி என்பதை நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய இரத்தத்தினால் வந்திருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையோட டோர் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ என்னோட அப்பா அம்மாவோடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தது, தைராய்டு இருந்தது, பிளட் ப்ரெஷர் இருந்தது, எங்கள் ஃபேமிலி லைனில் இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம வந்துட்டு
இன்னைக்கு சயின்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்பக்கூடாது. அதை காட்டிலும் பெரிய அப்பா, பரலோக தகப்பன், அந்த பரலோக தகப்பனுடைய பிளட்டுக்குள்ள நான் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையில எதுல எழுதியிருக்காரு? அவருடைய பிளட்ல எங்க எழுதியிருக்காரு? நம்மளுடைய இருதயத்துல எழுதியிருக்கிறார். அப்போ ஓப்பனா சொல்லிட்டாரு, இதை நீ விசுவாசி, இதை நீ பங்கு கொள்ளு, இதுக்குள்ளா இருக்க எல்லாமே நான் உனக்குள்ள கொடுக்குறேன். இந்த இது எப்போ ஆபிரகாமுக்கு உண்டானது எல்லாமே வரும்படியாக நான் அதுக்கு ஒரு ஓப்பன் டோரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம மறந்து போகவே கூடாது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருதயத்தில் திரும்ப 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 நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா, வரப்போகிற நாட்களில் இன்னும் இதுக்குள்ளே டீப்பாக போக போகிறோம். அடுத்து புதிய ஏற்பாடில் இந்த புதிய உடன்படிக்கை இன்னொரு வசனம் பாருங்கள், லூக்கா 22:20 சேம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, அதே தான், சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ இந்த திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு காஸ்பல்லையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இன்னும் அதிகமாக இருக்கு, வரப்போகிற நாட்களில் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு கவனம் செலுத்துங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேட்டர் நான் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான். ஸோ இப்படி ஜீவனை பேசி உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நம்ம திரும்ப திரும்ப அரைச்ச மாவே அரைக்காம இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது என்பதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் ஜெபித்து இந்த ப்ரோக்ராமை முடிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, நீர் எங்களோடு உங்களுடைய இருதயத்தை திறந்து பேசியிருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. உங்கள் இருதயம் என்னதென்பதை ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியும்படியாக ஒரு இன்விடேஷன் இந்த நாளில் நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியமாக, சடங்காச்சாரமாக, ஏதோ ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் திரும்ப திரும்ப செய்ததையே செய்து கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களை எதற்காக அழைத்தீர், எந்த வார்த்தையை, எந்த காரியத்தை நீர் செய்து அந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கிற அந்த பங்குதாரிகளாய் நீர் எங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய ஜீவனுக்கு பங்குதாரிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை, அந்த அறிவின் வெளிப்பாட்டை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே, எங்களுடைய எல்லா காரியத்தையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள, உம்முடைய சரீரத்தில், உம்முடைய மாம்சத்துக்குள்ள அதை புசிக்கும் பொழுது, அதை பானம் பண்ணும் பொழுது, அதற்கு உள்ளா இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையின் டோரை என் தேவனீர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா. நாங்கள் அஞ்ஞானிகளைப் போல, பரதேசிகளைப் போல, ஒன்றும் அறியாதவர்களைப் போல, கல்லாதவர்களைப் போல இல்லாதபடிக்கு அப்பாவை அறிந்த பிள்ளைகளாய், உம்மை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய், உம்முடைய இருதய துடிப்பு இன்னதென்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு, அப்பாவின் பாரம் இன்னதென்பதை அறிந்து கொண்டு, ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கிற ஸ்தானாதிபதிகளாய் ஒவ்வொருவரும் எழும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வரப்போகிற நாட்களில் நீர் எங்கள் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறீர், ராஜ்யத்தின் நிறைவை நாங்கள் எப்படி பூமியில ஸ்தாபிக்க வேண்டும், பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அது பூமியில செய்யப்படுவதாக என்று சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக டோரா இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாத்திரம் எங்களுக்குரியது என்பதை நீர் எங்களை பருகும்படி செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய சரீரத்தில் இருக்கிற நிறைவை எங்க பாடிலி ஃபார்ம்ல முழுமையான ஜீவனுக்குள்ள நாங்கள் வாழும்படியாய் நீர் கொடுக்கிற இந்த இன்விடேஷனுக்காக, இந்த அழைப்பிதழ்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கும்படியாய் இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உம்மை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி. வரப்போகிற நாள்ல ஆண்டவரே, நீர் கூர்மையுள்ள எந்திரமாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய சிங்காசனத்துல உம்மோடு கூட உட்கார்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள பங்குதாரிகளாக நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு அழைப்பிதழை நீங்கள் முக்கியமாக கருதி இதை நீங்கள் செயல்படுவீர்களாக. அதற்குண்டா இருக்கிற பங்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. காட் பிளஸ் யூ. For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.